பாஸ்க்கு பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு சிக்கன் பிரியாணி இருக்கு, மட்டன் பிரியாணி இருக்கு, எறா தூக்கு பிரியாணி இருக்குது, மட்டன் நல்லி பிரியாணி இருக்கு, 65 பிரியாணி இருக்கு, அப்புறம் தூக்கு பிரியாணி அவைலபிள். தூக்கு பிரியாணி தூக்கோட அப்படியே மைண்டே மாத்தி வணக்கம் நண்பா, வெல்கம் டு கார்த்திக் ஸ்வீட் சேனல். மக்களே, இப்ப எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில பாத்தீங்கன்னா டேக்ஸா பிரியாணி, அதாவது டேக்ஸா பிரியாணி, அதுதான் அந்த டேக்ஸாக்காக தான் வந்தோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன நினைச்சு வந்தேன்னா மட்டன் பிரியாணி இருக்கு, சிக்கன் பிரியாணி இருக்குன்ற கான்செப்ட்ல தான் வந்தேன். பட் இங்க வந்தாதான் தெரியுது எறா பிரியாணி இருக்கு, நல்லி பிரியாணி, ஆட்டு நல்லி பிரியாணி இருக்கான், அதுக்கப்புறம் மட்டன் பிரியாணி இருக்கு, சிக்கன் பிரியாணி இருக்கு, எறா தொக்கு பிரியாணி இருக்கு. பட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமானது வந்து வந்த உடனே செம்ம டெம்டிங் ஆனது சிக்கன் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டுருக்காங்க, மட்டன் பிரியாணி நல்லி பிரியாணி என்ன ரொம்ப டெம்ட் ஆகிடுச்சு. அதனால நல்லி பிரியாணி சாப்பிட போறேன். ஒரு வீட்டு சுவையில தான் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. கான்செப்டே பாத்தீங்கன்னா டேக்ஸா பிரியாணி பிளஸ் சீரக சம்பா லவர்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஒரு பிரியாணி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். பிளஸ் ஓனர் என்ன பேசுறான்னு பார்க்கலாம், டேஸ்ட் எப்படி இருக்குன்றத இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க, வரீங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் சார், என் பேர் சந்துரு, கடை பேரு MM தேக்ஷா பிரியாணி, பாண்டிச்சேரியில இருக்கு. கரெக்டா பாத்தீங்கன்னா முருங்கப்பாக்கம்ல டாடா ஷோரூமுக்கு எதிர்க்கே இருக்கும், கொஞ்சம் தள்ளி. இல்ல சார், இப்போ நமக்கு சீரக சம்பா பிரியாணி வந்து ரொம்ப பிடிக்கும் வச்சுங்களா. அதனால இப்போதைக்கு இங்க ரேட் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகம், யாராலுமே வந்து ரெகுலரா சாப்பிட முடியாது. இப்ப நம்மளோட பிரியாணி பாத்தீங்கன்னா ரெகுலரா டெய்லி சாப்பிடுவாங்க, ஸ்கூல் பசங்க சாப்பிடுவாங்க, எங்க ஆபீஸ் ஒர்க் பண்றவங்க சாப்பிடுவாங்க. 80 ரூபா தான் பிரியாணி. காசு ரொம்ப அதிகமா கொடுத்து ஸ்பெண்ட் பண்ண வேணாம் வச்சுங்களா. எல்லாத்துலயும் 300 ரூபா 280 ரூபா இருக்குது சீரக சம்பா பிரியாணி. நம்ம தான் 80 ரூபாய்க்கும் 100 ரூபாய்க்குமே கொடுக்குறோம். அது நம்ம கிட்ட வந்து மட்டன் நல்லி தொக்கு பிரியாணி ஸ்பெஷல், தூக்கு பிரியாணி நம்ம கொடுக்குறோம், தூக்கோட கொடுத்துருவோம், வாலியோட கொடுத்துருவோம். ஆமா, அது 8 பேர் சாப்பிடலாம் தூக்குல. அது இல்லாம அதுல கூட 8 முட்டை, லெக் பீஸ் 65 2 எக்ஸ்ட்ரா வந்துடும். அது கூடவே சேர்த்து மொத்தமா வந்து 999. கொஞ்சம் பிரியாணி செய்யறதுல இன்ட்ரெஸ்ட் வச்சுக்கலாம். அப்புறம் நிறைய பார்த்து கத்துக்கணும். அப்புறம் திண்டுக்கல் போய் ஒரு 4 நாள் 5 நாள் ஸ்டே பண்ணி அங்க ஒரு பாய்கிறார், அவர்கிட்ட கத்துக்கணும் சரின்னு சொல்லிட்டு நம்ம மாசம் வச்சு நம்ம ரெசிபியை சொல்லி கொடுத்துதான் நம்ம பண்ணோம். என் பேர் காயத்ரி. நாங்க யூஸ்வலா வீட்டுல டைம் பாஸ்க்கு பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு சரி ஓகே ஒரு ஷாப்பா ஒன்னு ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு தான். ஸோ அது கூட என்னென்னலாம் ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நல்லி அதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், எங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட் மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. கண்டிப்பா மட்டன் நல்லி பிரியாணி ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். அடுத்து ப்ரான் தொக்கு, அது வந்து நார்மலா அவங்க பிரியாணி கூட வச்சாலும் சரி, இல்ல வீட்டுல வந்து வேற அவங்களுடைய ஃபுட்டு கூட சேர்த்து ஒரு சைட் டிஷ்ஷா சாப்பிட்டாலுமே நல்லா இருக்கும். இல்ல நாங்க ஹோம்லியா தான் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்க பண்ற எல்லா மசாலாவுமே ஹோம்லி, வீட்டுக்கு எப்படி நாங்க அரைக்கிறோமோ அந்த மாதிரி அரைச்சுதான் நாங்க கொடுக்குறோம். அவசியம் வாங்க, கண்டிப்பா தரமான பிரியாணி சாப்பிடுவோம். இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து சிக்கன் பிரியாணி இருக்கு, மட்டன் பிரியாணி இருக்கு, எறா தூக்கு பிரியாணி இருக்குது, மட்டன் நல்லி பிரியாணி இருக்கு, 65 பிரியாணி இருக்கு, அப்புறம் தூக்கு பிரியாணி அவைலபிள். இது ஃபுல்லாவே வந்துடும் உங்களுக்கு. இந்த தூக்கோட வந்துடும். இதுல வந்து 8 பேர் சாப்பிடலாம். 8 பிரியாணி வரும், அப்புறம் 8 முட்டை வரும், பிரியாணி பீஸ் இல்லாம 65 பீஸ், லெக் பீஸ் 2 வரும். தூக்கு பிரியாணி தூக்கோட அப்படியே எடுத்து குக் பண்ணும் போது பாத்தீங்கன்னா அந்த நெய்யை வந்து அப்படியே ஊத்திட்டாரு. நெய்யோட மனம் அல்டிமேட். எண்ணெயை ஊத்தி அவ்வளவு பக்கவா நீட்டா குக் பண்றாங்க. எண்ணெய்லாம் வந்து ரீஃபண்ட் ஆயில் பிளஸ் நெய் எல்லாம் பாத்தீங்கன்னா பக்காவான நெய் தான் ஊத்தி பக்காவா பண்றாங்க. ஃபர்ஸ்டே போட்டு தம் பிரியாணி போல வச்சு ஊறுது. ஐ வெயிட்டிங் ஃபார் தி பிரியாணி. மக்கள் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு சார். இன்னும் கொஞ்ச நேரத்துல பாருங்க, ரெஷ் நிறைய வரும். ரெஷ் நல்லாவே இருக்கும், ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு. நம்மள்ட்ட குயிக்கா சேல் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா மட்டன் பிரியாணி தான். சிக்கன் பிரியாணி நல்லா சேல் ஆகும். மட்டன் பிரியாணி தான் மக்கள் கொஞ்சம் அதிகமா எதிர்பார்க்கறாங்க. நம்மகிட்ட சிக்கன் பிரியாணியும் நல்லா தான் போகும். லிமிட்டட் தான் சார். கப் இருக்கு, 80 ரூபாய்க்கு ஒரு அளவு இருக்கு, 100 ரூபாய்க்கு ஒரு அளவு இருக்கு. 80 ரூபாய் பிரியாணி வாங்கினாலே கரெக்டா இருக்கும் ஒரு ஆளுக்கு. கொஞ்சம் அதிகமா சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க 100 ரூபாய் பிரியாணி போடலாம். இப்போ நம்ம பாத்தீங்கன்னா எண்ணெய் எல்லாமே வந்து கோல்டு வினர் எண்ணெய் தான் போடுறோம். நெய் பக்காவா நெய் தான் போடுறோம். நீங்க பாத்துருப்பீங்க, ஃபுல்லா பாட்டிலோட ஊத்துவோம் நெய். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம மசாலா எதுவுமே ஆட் பண்றது கிடையாது, எல்லாமே நாமளா அரைக்கிறது தான். மிளகாத்தூள் முதல் கொண்டு நம்ம போட மாட்டோம். நம்ம வந்து நம்மளே அரைச்சி ஊத்துற மிளகாத்தூள் தான். நீங்க இப்ப பாப்பீங்க, எல்லாமே எதுவுமே வந்து கடையில வாங்குறது கிடையாது, கம்ப்ளீட்டா நம்ம அரைச்சி நம்ம பண்றது தான். காலையிலே வந்து அரைக்க ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கிட்ட ஃபுல்லா அரைக்கிற ப்ராசஸ் மட்டுமே போகும். அப்பதான் அந்த திண்டுக்கல் பிளேவர் கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுக்கும். திண்டுக்கல் பிரியாணி, ஆமா திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணி தான். டெய்லியுமே ஒரு 11:30 மணிக்கு மேல பிரியாணி ரெடியா இருக்கும். மட்டன் நல்லி மட்டும் ஒரு 1 மணிக்குள்ளே முடிஞ்சிடும். மட்டன் நல்லி 1 மணிக்குள்ளே முடிஞ்சிடும். முன்னாடியே வேணா நீங்க நம்பர்ல புக் பண்ணிட்டீங்கன்னா கூட நான் எடுத்து வச்சிருவேன்.
கண்டிப்பா இருக்கும் சார். நம்ம பிரியாணி தான் ஸ்பெஷலான பிரியாணியா இருக்கும். நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க. பயங்கரமா அனலைஸ் பண்ணி தான் ஒன்னு எல்லாமே கிராம் கணக்கு. ஒரு உப்பு கூட அதிகமா இருக்கக்கூடாது, கம்மியா இருக்கக்கூடாது, காரம் அதிகமா இருக்கும், எல்லாமே கிராம் கணக்கு தான். கிராம் கணக்கு போட்டு ப்ராப்பரா பண்ணும். கண்டிப்பா பாண்டிச்சேரிக்கு வர மக்கள் நம்ம கடைக்கு வந்து ஒரு தடவை விசிட் பண்ணுங்க. நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்க ரிவ்யூ வந்து கொடுங்க. உண்மையாவே நல்லா இருக்கும். நீங்க சாப்பிட்டு பாருங்க. நம்ம எல்லாமே ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் ஸ்டைல செய்யறோம். கண்டிப்பா வயிற்ற கெடுக்காது. ஏன்னா இது ஃபுல்லாவே ஹோம்மேட் மசாலாஸ் தான். எல்லாமே நாமளே ப்ரிப்பேர் பண்றோம். எதுவுமே கடையில வாங்குறது இல்ல. அதனால கண்டிப்பா சைடு எஃபெக்ட் எதுவுமே இருக்காது. சின்ன குழந்தைங்க இருந்து பெரியவங்க இருந்து யார் வேணாலும் சாப்பிடலாம். 8610606030. மைண்டே மாத்தி விட்டு மாறிடுச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா மட்டன் பிரியாணி தான் ட்ரை பண்ணணும்னு வந்தேன். என்னுடைய ஃபேவரட் நல்லி பிரியாணி, சம்திங் நியூ கான்செப்ட்ல பாருங்க எப்படி இருக்கு நல்லி பிரியாணி. நல்லி பிரியாணியோட கான்செப்ட் என்னன்னா 230 ரூபா இல்லைங்க, எனக்கு நல்லி மட்டும் போதுங்கன்னா 200 ரூபா. என்னன்னு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய நல்லி, மட்டன் நல்லி மட்டுமே போட்டு கொடுக்குறாங்க. இங்க பாஸ் மூமெண்டே வந்து நல்லிங்க தான். 2 நல்லி, ஒரு பெரிய நல்லி ஒரு சின்ன நல்லி போட்டு தருவாங்க. இதுக்கு முன்னாடி பிரியாணி இந்த பேஸ் பாத்தீங்கன்னா மட்டன் பிரியாணில அது சரி, இதை ட்ரை பண்ணுங்க, மட்டன் ட்ரை பண்ணுங்க, 2 பீஸ் போட்டிருக்காரு. பட் நல்லி பிரியாணில வராது. அது மந்தார இலைய போட்டு ஒரு தரமா அப்படி எடுத்து வைக்கிறாங்க. பட் டேஸ்ட் வந்து என்ன காம்ப்ரமைஸ் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பிரியாணியோட பிரியாணி நல்லா இருக்கு. மட்டன் பிரியாணி சீரக சம்பால நல்லா ஸ்பைசியா. பாண்டிச்சேரியில ஏகப்பட்ட பிரியாணி நான் ட்ரை பண்ணிருக்கேன். பட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரியாணி சீரக சம்பால ஒன் ஆஃப் த பெஸ்ட் மட்டன் பிரியாணினா டெக்ஸா பிரியாணி சொல்லுவேன். பிரியாணி இந்த மட்டன் பிரியாணி பேஸ் தான் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் மட்டனோட பீஸ் இல்லை போல வந்துருக்கு. எப்படி இருக்கு பாருங்க. ரொம்பலாம் கஷ்டப்பட தேவையில்லைங்க, வாயை வச்சாலே புண்டு வந்துருக்கு. அவங்க என்னன்னா இந்த தொக்கோட பெசஞ்சா டேஸ்ட் மாறிடும் தான். தனியா வந்து நான் வந்து பிரியாணி தனியா சாப்பிட்றேன். மைண்ட் ப்ளோயிங். என்ன ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரியாணி இன் பாண்டிச்சேரி. சீரக சம்பள கொழுப்போடு ஆஹா. ப்ரான்ஸ் தொக்கு பிரியாணி இருக்கு, அப்புறம் மட்டன் பிரியாணி தனியா இருக்கு. என்னோட ஃபேவரட் ஆல் டைம் ஃபேவரட் மட்டன் தான். அதனால மட்டன் சாப்பிட்றேன். நல்லி தொக்கோட ஒரு வாய்ப்பு இல்லாமா. பட் பேஸ் வந்து மட்டன் பிரியாணி தான். அவங்க வந்து மேடம் தான் சமைச்சாங்க போல. நெல்லியை அட்டகாசமா இருக்கு. ஒய்ஃபும் வீட்டுக்காரும் சேர்ந்து மாத்தி ரெசிபியை வந்து போட்டு தாளிக்க கூடாது. உண்மையாவே வந்து மட்டன் பிரியாணி இவர் செஞ்சாரா சூப்பரா இருந்தது. அவங்க நல்லி ஃப்ரை பண்ணாங்களா சூப்பரா இருக்கு. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணா அடா சரியான டேஸ்ட். நல்லா பண்ணிருக்காங்க. அந்த தொக்கோட போட்டு நல்லா மேரினேட் பண்ணி நல்லா வேக விட்டுருக்காங்க. சாப்பிட வேண்டிய ஸ்பாட் அது முக்கியம். கண்டிப்பா என்னோட ரீசெண்ட் டைம்ஸ் என்னோட ஃபேவரட்டான ஒரு பிரியாணியாவே மாறிடுச்சு. ஒன் ஆஃப் த நைஸ் பிரியாணின்னு சொல்லுவேன். வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை. இது வந்து நல்லி பிரியாணி வந்து ஒரு ரைஸோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 230. ஒரு நல்லி மட்டும் ஒன்னா 200. பட் 30 ரூபீஸ் கொடுத்தாலும் நல்ல ஃபுல்ஃபில்ல வந்து நிறைய ரைஸஸ் கிடைச்சிடும். ஒரு சூப்பரான பிரியாணி சாப்பிட்டாச்சு. ஒரு நல்லி பிரியாணி கண்டிப்பா வந்தீங்கன்னா ஒரு மஸ்ட்ரையான ஒரு நல்ல ஒரு பிளேஸ், மஸ்ட்ரையான பிளேஸ். கண்டிப்பா வந்தா ஒரு தரமா ஒன்று சாப்பிடலாம். பாண்டிச்சேரியிலே எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் ஒரு சீரக சம்பால ஒரு நல்ல ஒரு பிரியாணினா இது டெக்ஸா பிரியாணியை சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே கைஸ், மீட்டா நெக்ஸ்ட் வீடியோ அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கார்த்திக். ஓகே, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் லைக் பண்ணி தட்டி விடுங்க. எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். ஓகே, பாய்.